இயேசுநாதம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதம் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் மனோகராக்கி வெங்களான் எப்போது வானதூத சேனைகள் மனோகராக்கி வெங்களான் எப்போது ஓய்வின்றி பாடி துதிக்க பேர் மன்னவனே உமக்கே ஓய்வின்றி பாடி துதிக்க மாபேர் மன்னவனே உமக்கே நின்னுதிரமதினால் இறந்த நெஞ்சேவ பொது வலியா நின்னுதிரமதினால் திறந்த நெஞ்சேவ பொது வலியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதி நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதி ஸ்தோத்திரம் இயேசுநாதம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதம் ஸ்தோத்திரம் இயேசுநாதம் உமக்கென் ஸ்தோத்திரம் இயேசுநாதம் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில் எல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதாம் நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே நீரே ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. Welcome speech. Reverend Rajasekharan sir will be coming and giving the welcome speech. இந்த எம்ஐ ஹோமுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் முத்துக்குமார் சார் அவர்களை எல்லாரும் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் வழங்குவோம். அதே போல நம்மளுடைய அழைப்புக்கு இணங்கி வந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களையும் நாங்கள் கல்லூரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னும் கூட நமது அருமையான கல்லூரியினுடைய ஃபவுண்டரும் பிரசிடெண்ட்டுமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இதை நமக்கு இந்த மாதிரி காரியங்களை நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ சிறப்பாக இதை ஏற்படுத்தி இந்த இடத்துல அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அவங்க துணைவியார் அவர்களும் இன்னைக்கு நமக்கு விசேஷமாக கேரளாவிலிருந்து இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். அவர் தூரத்தில் இருந்தாலும் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு அங்கிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். அதே போல கேரளாவில் கொட்டராக்கரா பகுதியிலிருந்து ரெவரண்ட் பின்னி ஜான் அவர்களையும் நம்ம விசேஷமாக வரவேற்கிறோம். அதே போல நம்ம கல்லூரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், அதே போல பாஸ்டர்ஸ், அதே போல மேனேஜர்ஸ், அதே போல பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் எல்லா துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நமது இந்த எம்ஐ ஹோம் சார்பாக இனாகரேஷன் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you, sir. This is a time of special song will be singing by the paramedical students. சரணம் 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 ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் 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 போற்றும் தூய தூய தேவனை மெய்ராஜாவே எங்கள் நாதனே பயம் நீக்கும் துணையாவும் மானிரே சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 இளைப்பாறுதல் தரும் தேவனை
திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவு போக்கும் வல்லோரை பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே. ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே. எந்தன் சித்தம் யாவும் என்று ஒளிப்பீரே. சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். நமக்கு முன்பாக வந்திருக்கிற 2 சிறப்பு விருந்தினர்களை நாம் அவர்களை கனப்படுத்த போகிறோம். அதற்காக our director, founder, Pastor Manoj Kulikalla will be coming and honoring our circle inspector, Mr. Muthukumar sir, by giving the shawl and the memento. நம்மளுடைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சாரை கனப்படுத்தும்படியாக பாஸ்டர் மனோஜ் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஷால் இட்டு அவர்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ், ஒரு மெமண்டோ கொடுப்பார்கள். சார் ப்ளீஸ் கம். நல்லா கரங்களை தட்டுங்க, நல்லா கரங்களை தட்டுங்க. Thank you, sir. Next, we have to honor our Panchayat President, Mr. Tamil Selvan Ayya. In order to honor him, I request our Daniel Pastor to come and give shawl as well as the memento of love. தேங்க்யூ. காட் பிளஸ் தம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சார் மிஸ்டர் முத்துக்குமார் சார் வந்து ஒரு 2 வார்த்தை பாராட்டி பேசுவார்கள். இஸ் எ வெரி பிஸி மேன். அவர் ரொம்ப பிஸியானவர். நம்ம இன்வைட் பண்ணதுனால நம்மளுடைய அழைப்பை பெரிதாக எடுத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சீக்கிரம் போக வேண்டும். எனவே அவர்கள் வாழ்த்தி பேசின பின்பதாக நம்ம அடுத்த நிகழ்வுக்கு நாம் போகலாம். கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்கிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் என்னை அழைத்து பெருமைப்படுத்திய மேன்மைதகு M1 ஹோம் அமைப்பை சார்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும் முதல் கண் நன்றி கலந்த வணக்கம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல்துறையின் சார்பாக உங்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஃபாதர் பெரியோர்கள், ஃபாதர்னு சொல்லுவோம். இவங்க கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் கிருஷ்ணன் கோவில் காவலாய்வாளராக இருக்கும் பொழுது தெரியும். மீண்டும் இந்த ஒரு இனிய அரங்கில், இனிய சபையில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் அன்பு வணக்கம். ஒரு மனிதன் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமென்றாலும் அது இறைவனால் விதிக்கப்பட்டது என்று நான் நம்புவேன். இந்த வேகமான உலகில் பிறருக்கு சேவை செய்வதையே தனது தொண்டாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்களது நிகழ்வில் பங்கு கொள்வதில் எனக்கு பெரும் புண்ணியமும் பாக்கியமும் கிடைக்கும். ஒரு பழமொழி நம்ம தமிழில் படிச்சிருப்போம். நல்லோர் ஒருவர் உளரேல்
அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இத்தனை நல்லவர்கள் பெரியவர்கள் முன்பு நானும் வந்து சேர்ந்துள்ளேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே பார்க்குற வேலையோட தன்மை பெரியவர்களுக்கு தெரியும், ஒரு சிலவருக்கு பழகிறவர்களுக்கு தெரியும். ஒன்று கட்டாயத்தின் பேரிலும் இருக்கும். அதுவும் இந்த மாலை நேரம் ஒரு 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கும், சுத்தம் சொல்லுவாங்க, அந்த மைக்குகள் அடிக்கடி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கூட உங்களை சில மணித்துளிகள் காக்க வைக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா நாங்கள் அதை அட்டன் பண்ணலைன்னா எங்களை ஆப்சண்ட்டும்பாங்க. எங்கே போனார், ஈவினிங் ரவுண்ட்ஸ் வரலையா, எங்கள் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு அது வேலை போல விரும்பி தான் வந்திருக்கும். அந்த வேலை வந்து ரொம்ப சிரமப்பட்ட வேலை. தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்களை எங்களை எதிரியாக பார்ப்பார்கள். என்ன பரவாயில்ல, திருக்குறள் நம்மெல்லாம் படிச்சிருப்போம். ஒரு குறள் நான் எல்லா இடத்துக்கும் போனால் சொல்லுவேன். எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது, குடி செயல்வகை எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்தூரும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். குடிமக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு வேலை, இந்த போலீஸ் வேலை அதுதான். அந்த வேலையை செய்யக்கூடிய ஒருவருக்கு அவனுக்கோ அவனுடைய குடும்பத்தினருக்கோ ஏதாவது ஒரு துன்பம் துயர் வந்திருந்தால், இடுப்பிலிருந்து கச்சை அவிழ்வது போல் வேட்டி அவிழ்ந்தால் அவனுடைய கை எவ்வளவு வேகமாக செல்லுமோ அதை விட முந்தி இறைவன் அங்கே போய் இருப்பான் அப்படின்னு சொல்லுதான். இது பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய வேலை. ஆனால் சம்பளம் வாங்கிட்டு ஊதியம் வாங்கிட்டு தான் அந்த வேலையை பார்க்குறோம். ஆனால் எவ்வளவு பிரதிபலனும் இல்லாமல் அவர்களுடைய உழைப்பில் கிடைக்க வருமானத்தின் ஒரு பகுதியை சில பெரியோர்கள் நல்லோர்களின் உதவியை வைத்துக்கொண்டு, அதாவது தன்னிலை மறந்த உறவினர்களால், இந்த உலகத்தால், சமூகத்தால் கைவிடப்பட்ட இந்த எளியோர்களுக்கு அந்த சற்று முன் அங்கு சென்றேன். ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுகிட்ட பக்கத்தில் போகிறது கூட நாம் வெட்கப்படுவோம், நாணப்படுவோம், ஐயோ வந்து நிற்கிறானேன்ட்டு. அந்த மாதிரி ஆள்களை தன் பிள்ளையை போல் ஒரு தாய் கூட செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு குழந்தையை போல் பராமரித்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை கொடுத்து அவர்களை உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்களை தைரியப்படுத்தி அவர்களுக்கு சிகிச்சை செய்து, இந்த அளவுக்கு நான் அந்த ஒருத்தரை மட்டும்தான் கொண்டு வந்து அவரை பார்த்துருந்தேன். ஆனால் அவர் 80% நார்மலாக இருக்கிறார். அடுத்த முறை பார்க்கும் பொழுது 100% நம்மை போல் வருவார் என்ற நம்பிக்கை உண்டு. இந்த கைமாறு சேவையை செய்வதற்கு மிகுந்த மனசு வேணும். அதான் முதல்ல சொன்னேன், வெட்கப்படுகின்ற நாணப்படுகின்ற இந்த உலகில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இறைவன் நமக்கு இட்ட பணி அப்படின்னு சொல்லுவார். அந்த பணியை செய்யக்கூடிய இந்த சகோதர சகோதரிகளுக்கும் அதை ஏற்பாடு செய்து கொண்ட பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் காவல்துறையின் சார்பான என் சார்புன்னு கூட சொல்ல மாட்டேன், மிக்க 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 கோடான நன்றிகள். இந்த பகுதி மிக ஒரு புண்ணிய பகுதி. அடிக்கடி பக்கத்தில் ஒரு இந்து கோயில் இருக்குது, இதற்கு எல்லாமே வந்து போகக்கூடிய பகுதியில், ஒரு இயற்கை சூழல் மிகுந்த இந்த பகுதியில் இந்த ஒரு ஹோம் அமைப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரி கைவிடப்பட்டவர்களுக்கு பேருதவி பிடித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு தங்க வைத்து, ஒரு மருத்துவமனையில் கூட இந்த அளவுக்கு வசதி செஞ்சு கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சூழலோடு செய்து கொடுத்துருக்கிறார்கள். இதற்கு அதான் சொல்லலாம், அதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல. மனுஷன் அருவறுக்கப்படுவான், நாணப்படுவான், வெட்கப்படுவான். சில ஆளுகள் கொடூரமாக கூட நம்மகிட்ட நடந்துருவாங்க. நான் பார்ப்போம், சில மெண்டல்கள் பக்கத்தில் போக மாட்டேன். நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது சில பேர் அலையும், என்னடா இவர் இப்படி பேச நினைக்க. உண்மை அவருக்கு தெரியாது நம்ம எப்படின்ட்டு. அவன் தன்னிலை மறந்தவர்கள். அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் அவங்கள ஒரு தாய் உள்ளத்தோடு, ஏன் தாயின்னு சொல்லணும்னா, எந்த ஒரு தாய்க்கும் தன் குழந்தையை வெறுக்க மாட்டாள் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி தான் இறைவனும். நாம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அவர் எல்லோருமே நல்லவர்களாகத்தான் பிறக்கும், நல்லவர்களாகத்தான் தாய் வளர்க்குறாங்க. சூழல் நாம் சில நேரங்களில் தடமாற வேண்டியிருக்கிறது. அவர்களையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த உங்களது சேவை மென்மேலும் தொடர வேண்டும். இந்த பணி, அது சொல்லுவான்ல, 1000 கோயில் கட்டுவதை விட 1000 புண்ணிய ஸ்தலங்கள் கட்டுவதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் பெருசு அப்படிம்பாங்க. அதை விட சிறந்த பணி ஆதரவற்றவர்களுக்கு. எவ்வளோ பெரிய கொடிய நோய் வந்தவனுக்கு கூட அது தெரியும், நமக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு. இந்த மனநோய் மட்டும் ஒருத்தனுக்கு வரக்கூடாதும்பேன் நான். ஏன்னா
அவனையும் ஒரு தாய் பெற்றெடுத்திருக்கிறாள் 10 மாதம் சுமந்து. அவனுக்கும் ஒரு தகப்பன் இருப்பான், அவனுக்கும் சகோதரர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த குடும்பம் அவனை கைவிட்டு அவன் அனாதையாக தெருவில் சுற்றித் திரிவான். அவனையும் தத்தெடுத்து தன் பிள்ளையைப் போல், தன் சகோதரனைப் போல், தன் தந்தையைப் போல் பாதுகாக்கின்ற உங்கள் பொற்பாதங்களை வணங்கி உங்கள் பணியை மென்மேலும் தொடர வேண்டும். இந்த உலகில் ஏழைகள் எப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதே மாதிரி இயலாதவர்களும் தன்னிலை மறந்தவர்களும் இருக்கக்கூடாது என்ற வேண்டுகோளுக்கு வேண்டி இறைவன் பொற்பாதங்களை வணங்கி எல்லாம் வல்ல கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நல்ல முறையில் நம்மளுடைய சேவையை குறித்து பாராட்டி பேசின சாருக்கு இன்னொரு தடவை கூட நம் கரங்களை தட்டி நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஐயா தமிழ் செல்வன் ஐயா ஒரு ரெண்டு நிமிடம் நம்மளுடைய மிராக்கல் ஹோமை குறித்து பாராட்டி பேசுவார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். என்னை அழைத்து இந்த இடத்தில் என்னை பேச வைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கிருஷ்ணன் கோயிலில் ஃபஸ்ட்டில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு மீட்டிங்கு போடணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் முத்துக்குமார் சார் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னேன். நான் அங்கே அறிமுகப்படுத்தி வச்சது இங்கே சிறுவில்லிபுத்தூரில் வரைக்கும் ரொம்ப அதிகமான செயல்படுற மாதிரி ஒரு ஹோமை இங்கே உண்டாக்கி இங்கே எல்லாருக்கும் ஒரு நல்லமை செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்லதுக்கு செஞ்சதுக்கு எனக்கு நன்றி ஒளி வரைகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்மளுடைய ஊழியத்தினுடைய தரிசனத்தையும் அதில் எவ்வாறு கர்த்தர் இவ்வளவு தூரம் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதையும் குறித்து இந்த ஊழியத்துடைய ஸ்தாபகர் பாஸ்டர் மனோஜ் குளிக்கால அவர்கள் ஒரு சிறப்பு பேச்சை நமக்கு கொடுப்பார்கள். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம். കർത്താവിൻ്റെ ധന്യതിരുനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. ആണ്ടവരുடைய പരിശുദ്ധ നാമം മഹിമപ്പെടുവதாக. ഈ മീറ്റിംഗിൽ അധ്യക്ഷത വഹിക്കുന്ന ഈ ബൈബിൾ കോളേജിൻ്റെ ആധീനനായ പ്രിൻസിപ്പൽ റവറൻഡ് ഷിംഷോൺ, അതുപോലെ തന്നെ ഈ ഹോം ഉദ്ഘാടനം ചെയ്ത നമ്മുടെ ആധീനനായ പഞ്ചായത്ത് പ്രസിഡൻറ്റ്, ഈ പൊതുസമ്മേളനം ഉദ്ഘാടനം ചെയ്ത നമ്മുടെ ആധീനനായ സർക്കിൾ ഇൻസ്പെക്ടർ സാർ മുത്തുകുമാർ സാർ, അതുപോലെ തന്നെ പാസ്റ്റേഴ്സ്, ബൈബിൾ കോളേജ് അധ്യാപകർ, ഇവിടെയുള്ള സ്റ്റാഫ്, വിവിധയിടങ്ങളിൽ നിന്ന് ക്ഷണിക്കപ്പെട്ട് കടന്നു വന്ന ബഹുമാന്യ കർത്തുദാസന്മാർ, എല്ലാവർക്കും തന്നെ ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിലുള്ള ഞങ്ങളുടെ വന്ദനം അറിയിക്കുകയാണ്. ஆமென். இன்றைக்கு இந்த மேடைகளை தலைமை தாங்கி இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பாஸ்டர் சிம்சன் அவர்கள் மற்றும் இன்றைக்கு இந்த கூடுகைக்கு காரணமாக இருந்து எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிற மற்றும் இந்த ஹோம் உட்காரணம் செய்ததான அன்புக்குரிய பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர்கள், அதே மாதிரி சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய முத்துக்குமார் அவர்கள் மற்றும் பாஸ்டர்ஸ் தரவணிக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ഞങ്ങൾക്ക് ഒരിക്കലും മറക്കാൻ കഴിയാത്ത ഒരാളാണ് പ്രിയ ബഹുമാന്യ മുത്തുകുമാർ സാറ്. எங்களால் ஒரு நாளும் மறக்க முடியாத மதிப்புக்குரிய அன்பிற்குரிய நபர் தான் சார் முத்துக்குமார் அவர்கள். ഞങ്ങളുടെ എല്ലാ പ്രവർത്തനങ്ങൾക്കും അദ്ദേഹം നൽകുന്ന സപ്പോർട്ടിന് ഞങ്ങൾ ഹൃദയംഗമായി നന്ദി അറിയിക്കുകയാണ്. எங்களுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிற அவருக்கு இருதயத்தின் ആഴത്തിലിருந்து നന്ദിயை தெரிவித்துக் கொள்கிறேன். അതുപോലെ തന്നെ പ്രിയ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ്, അദ്ദേഹം മറ്റൊരു പഞ്ചായത്തിന്റെ പ്രസിഡന്റ് ആണെങ്കിലും ഞങ്ങൾക്ക് അദ്ദേഹം ഞങ്ങളുടെ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റായിട്ടാണ് ഞങ്ങൾ അദ്ദേഹത്തെ കണ്ടിരിക്കുന്നത്. வேறொரு பஞ்சாயத்தினுடைய பிரசிடண்ட், ஆனால் அவர் எங்களுக்கும் இன்றைக்கு இங்கே இருக்கிற இந்த இடத்திற்கும் அவர் எங்களுக்கும் பஞ்சாயத்து பிரசிடண்டாகவே இருக்கிறார். അത്രമാത്രം ഞങ്ങളെ സ്നേഹിക്കുകയും ഞങ്ങൾക്ക് വേണ്ട എല്ലാ സഹായവും ചെയ്യുന്ന ആദരണീയനായ പ്രസിഡന്റിനെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. அந்த அளவிற்கு எங்களுக்கு உதவி செய்கிற ஒத்துழைக்கிற அன்பிற்குரிய பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர்களை மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்கு. എൻ്റെ ആത്മസുഹൃത്ത് പാസ്റ്റർ ബിന്നി ജോൺ, അതുപോലെ തന്നെ ഇവിടെയുള്ള പ്രവർത്തനങ്ങൾക്ക് വളരെ ആത്മാർത്ഥമായി നേതൃത്വം നൽകുന്ന പ്രദീപ് പാസ്റ്റർ, അതുപോലെ തന്നെ കർത്താവിൻ്റെ ദാസന്മാർ, പുയ്യപ്പള്ളി സഭയിൽ നിന്ന് കടന്നു വന്ന ബഹുമാന്യ കർത്തദാസന്മാർ, ദൈവമക്കളുണ്ട്. അവരുടെ എല്ലാം അധ്വാനവും പ്രാർത്ഥനയുമാണ് ഈ പ്രവർത്തനങ്ങളുടെ വിജയം എന്ന് പറയുന്നത്. நான் மிகவும் நேசிக்கிற அன்பிற்குரிய பாஸ்டர் பென்னி அவர்கள், அதே போன்று இங்கே எல்லா காரியங்களையும் செய்கிறதான பாஸ்டர்ஸ் அவர்கள், இன்னும் இந்த ஊழியங்களுக்கு ஒத்துழைக்கிற எல்லா அன்பிற்குரியவர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ഇങ്ങനെ മിറക്കിൾ ഹോമിൻ്റെ തുടക്കത്തെക്കുറിച്ച് പറയാം.
மிரக்கல் ஹோமனுடைய ஆரம்பத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ഞങ്ങൾ ഒന്നാമത്തെ കാര്യം ദീർഘവർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ദൈവം ഞങ്ങളോട് പറഞ്ഞ ദൈവാലോചനയാണ്. இது பல வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னிடத்தில் பேசினதான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. രണ്ടാമത്തെ കാര്യം, இரண்டாவதாக ഞാൻ ഇവിടേക്ക് വരുന്നത് ഒരു ഗ്രാമത്തിലൂടെയാണ് കടന്നു വരുന്നത്. ഹൈവേ വരാതെ ഗ്രാമത്തിലൂടെയാണ് ഞങ്ങൾ വരുന്നത്. நாங்கள் பொதுவாக ஹைவேல வராமல் கிராமங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வருவோம். இங்கே കടന്നു വരുമ്പോൾ ഒരു മനുഷ്യൻ അവിടെ റോഡ് സൈഡിൽ കൈകളിൽ ചങ്ങലയിട്ട് കാലിൽ ചങ്ങലയിട്ട് അദ്ദേഹം അവിടെ ഇങ്ങനെ വഴിത്തലക്കിൽ ഇരിക്കുന്നത് ഞാൻ മിക്കവാറും കാണാറുണ്ട്. நான் பார்க்கும்போது ஒரு நபர் கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அங்கே இருப்பதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். അവൻ ജനിച്ചപ്പോൾ ആ കൈകളിൽ ചങ്ങലയില്ല. அவர் பிறந்தபோது அந்த கை கால்களிலே சங்கிலிகள் கிடையாது. എന്നാൽ അവൻ്റെ ജീവിതത്തിൽ മുൻപോട്ട് വന്നപ്പോൾ എവിടെയോ അവൻ്റെ മനോനില തെറ്റിയപ്പോൾ അവൻ്റെ ബന്ധുക്കൾ അവന് കൈയിൽ ചങ്ങലയിട്ടിരിക്കും. அவன் வளர்ந்து வந்தபோது அவனுடைய மனநிலை எங்கோ வைத்து மாறின பொழுது அவனுடைய உறவினர்கள் அவனுடைய கை கால்களில் சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். അതുപോലെ തന്നെ ടയർ പഞ്ചർ ഒട്ടിക്കുന്ന കടയിലെ ആ അഴുക്ക് വെള്ളം കോരി കുടിക്കുന്ന കണ്ടപ്പോൾ ഞങ്ങളുടെ ഹൃദയം തകരുവാനിടയായി. அவர் டயர் பஞ்சர் ஓட்டுகிறதான அந்த கடையில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணீரை அவர் கோரி குடிப்பதை பார்த்தபோது என்னுடைய இருதயம் நொறுங்கினது. അവർ നല്ല ആരോഗ്യമുള്ളവരാണെങ്കിൽ ഇന്ന് നമ്മുടെ ഹോമിൽ ഉണ്ടാകില്ല. அவர் நல்ல ஆரோக்கியமுள்ளவர்களாக இருப்பார்களே, ஆனால் நம்முடைய ஹோமில் அவர்கள் இருப்பதில்லை. അവർ നമ്മെപ്പോലെ, പ്രിയ സാറ് പറഞ്ഞതുപോലെ, നമ്മളെപ്പോലെ മാതാപിതാക്കളാൽ ജനിക്കപ്പെട്ടവരാണ് അവരും. அவர் அன்புக்குரிய சார் அவர்கள் சொன்னதை போன்று நம்மை போன்ற பெற்றோர் அவர்களுக்கும் இருக்கிறார்கள். പക്ഷേ അവർക്ക് ആർക്കും അവരെ കൈക്കൊള്ളാൻ കഴിയുന്നില്ല. ஆனால் அவர்களால் இவர்களை கவனித்துக் கொள்ள முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. കർത്താവിന്റെ കൃപയാൽ യേശുക്രിസ്തുവിന്റെ സ്നേഹമാണ് അവരെ ഇവിടേക്ക് കൊണ്ടുവരുവാൻ ഞങ്ങളെ പ്രാപ്തമാക്കി. ஆண்டவருடைய கிருபையினால் இயேசுவின் அன்புதான் அவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததற்கு காரணமாயிற்று. അവർ ഞങ്ങളുടെ അമ്മേൻ ആരുമല്ല. அவர்கள் எங்களுக்கு உறவு சார்ந்து எந்த உறவும் இல்லாதவர். പക്ഷേ ഇന്ന് ഞങ്ങൾക്ക് ക്രിസ്തുവിൽ അവർ ഞങ്ങളുടെ സഹോദരങ്ങളാണ്. ஆமென். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் எங்களுக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள். അവർക്ക് നല്ല ഭക്ഷണം കൊടുക്കുക, அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும், അവർക്ക് നല്ല വസ്ത്രം കൊടുക്കുക, அவர்களுக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்க வேண்டும், അവരെ ജീവിതത്തിലേക്ക് മടക്കി കൊണ്ടുവന്ന് அவருடைய வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும், അവർ നമ്മിൽ ഒരാളാക്കി മാറ്റി அவர்களை நம்மை போன்ற ஒருவர்களாக மாற்ற வேண்டும், അവരെ തിരികെ അയക്കുക എന്നുള്ളതാണ് ഞങ്ങളുടെ ഏക ലക്ഷ്യം എന്ന് പറയുന്നത്. அவர்களை திரும்ப அவருடைய வீடுகளுக்கு அனுப்புவது என்பதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். നല്ല സുബോധത്തോടെ അവരെ പറഞ്ഞയക്കുക എന്നുള്ളതാണ്. நல்ல ആരോഗ്യമുള്ളവர்களாக, நல்ல അറിവുള്ളവர்களாக அவர்களை அனுப்ப வேண்டும். ഇവിടെ നിങ്ങൾക്കറിയാം, ഇതൊരു വാടക ബിൽഡിംഗ് ആണ്. இதெல்லாம் முழுவதும் வாடகைக்கு நாம் எடுத்திருக்கிறோம். ഞാൻ അങ്ങനെ പറയുന്നതിന്റെ കാരണം പലർക്കും അറിയില്ല. நான் சொல்வதற்கு காரணம் அநேகருக்கு தெரியாது. 40,000 രൂപയാണ് ഈ ബിൽഡിങ്ങിന്റെ റെന്റ് എന്ന് പറയുന്നത്. இந்த கேம்பஸ்ல இருக்கிற பில்டிங்க்கு 40,000 ரூபாய் மாதம் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறோம். 21 സ്റ്റാഫ് ഇവിടെയുണ്ട്. 21 സ്റ്റാഫ് ഇங்கே இருக்கிறார்கள். ഇവിടെ ദിവസം ഏതാണ്ട് 10-90ഓളം പാഴ്സൽ ഫുഡ് ഞങ്ങൾ സൗജന്യമായി ആരുമില്ലാത്ത ഇടങ്ങളിൽ അവർക്ക് വിശക്കുന്നവർക്ക് അവരുടെ വീടുകളിൽ കൊണ്ടെത്തിക്കുന്ന ഒരു പ്രോജക്റ്റ് ഞങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ട്. 90க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தினமும் உணவு கொடுக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். അങ്ങനെ ജീവകാരുണ്യ പ്രവർത്തനങ്ങൾ വിവിധ നിലകളിൽ ഇവിടെ ചെയ്യുവാൻ ദൈവം ഞങ്ങൾക്ക് കൃപ നൽകുന്നു. இப்படிப்பட்டதான அநேக சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். സാധാരണ പാരാമെഡിക്കൽ പഠിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങളിൽ നിന്ന് വലിയ ഫീസ് വാങ്ങിയാണ് പഠിപ്പിക്കുന്നത്. പക്ഷേ ഇവിടെ ഞങ്ങൾ വളരെ സൗജന്യമായ നിരക്കിലാണ് തയ്യൽ ക്ലാസ് തീർത്തും സൗജന്യമായിട്ടാണ് ഞങ്ങൾ അവരെ പഠിപ്പിക്കുന്നത്. பாராமெடிக்கல் படிப்பதற்கு அநேக பணங்கள் செலவு செய்ய வேண்டும், ஆனால் நாங்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்கிறோம். அதே போன்று தையல் கிளாஸ் நாங்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்கிறோம். ഇതെല്ലാം ഞങ്ങൾ ചെയ്യുന്ന ഒറ്റ ലക്ഷ്യമാണ്. இதெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் உண்டு. അവർ കർത്താവായ യേശുവിനെ അറിയട്ടെ. அவர்கள் கர்த்தராக இயேசுவை அறிய வேண்டும். ഞങ്ങളുടെ ലക്ഷ്യമെന്ന് പറയുന്നത്, எங்களுடைய நோக்கம் என்று சொல்வது മറ്റുള്ളവരെ സഹായിക്കുക, மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது, ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം അവരിലേക്ക് കൈമാറുക, கிறிஸ்துவுடைய அன்பை அவர்களுக்கு கொடுப்பது என்பதுதான். ഞങ്ങൾ ഇതിന്റെ പിന്നിൽ വലിയ സാമ്പത്തികമായ ലാഭങ്ങളല്ല, இதற்கு பின்னால் அநேக பொருளாதார லாப நோக்கத்தோடு செய்யவில்லை. വളരെ ഞെരുക്കത്തിലൂടെയാണ് ഈ കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുന്നത്. இவைகளெல்லாம் மிகவும் நெருங்கி நாங்கள் இவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். എന്നാൽ ഇന്ന് വരെ ഈ കാര്യങ്ങൾ ഭംഗിയായി ചെയ്ത ദൈവത്തിനെല്ലാം മഹത്വം ഞാൻ കരയറ്റുകയാണ്. ஆமென். இன்று வரையிலும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். നിങ്ങളുടെ ഓരോരുത്തരും പ്രാർത്ഥന ആവശ്യമാണ്. உங்கள் எல்லாருடைய ஜெபம் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. സഹായം ആവശ്യമാണ്. உதவிகள் தேவையா இருக்கிறது. പ്രിയ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റിന്റെയും പ്രിയ സാറിന്റെയും നമ്മുടെ സർക്കിൾ ഇൻസ്പെക്ടർ സാറിന്റെയും ഒക്കെ സഹായം ഞങ്ങൾക്ക് ഇനിയും ആവശ്യമാണ്. ஆமென். அன்பிற்குரிய பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர்கள்,
அவர்களும் அன்பிற்குரிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவர்களுடைய உதவிகள் மறுபடியும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ഞങ്ങൾക്ക് ഗവൺമെന്റ് പരമായ പല സഹായങ്ങളും ഇനി ആവശ്യമായിട്ടുണ്ട്. அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு அநேக உதவிகள் தேவைப்படுகிறது. അതെല്ലാം നിങ്ങളുടെ സപ്പോർട്ട് ഉണ്ടാകുമെന്ന് ഞങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു. அதற்கெல்லாம் உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ഞാൻ എൻ്റെ വാക്കുകളെ ദീർഘമാക്കുന്നില്ല. நான் என்னுடைய வார்த்தைகளை அதிகமாய் சொல்ல விரும்பவில்லை. എല്ലാവർക്കും ഞാൻ ഹൃദയംഗമായി നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് அனைவருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ഞങ്ങളുടെ വാക്കുകളിൽ നിന്ന് വിരമിക്കുകയാണ്. என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். Thank you. God bless you. அவர் ஃபவுண்டர் ஐயா சொன்னது போல் அவர்களை எடுத்து கொண்டு வந்து சீக்கிரம் அவர்களை நல்ல மனநிலை ஆரோக்கியத்தோடு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி 1 மாதத்துக்கு முன்பதாக நாம் எடுத்தோம். இன்றைக்கு இனாகுரேஷன் நாம் பண்ணுகிறோம். அதற்குள்ளே ஒருத்தர் நல்லாகி அவர்களுடைய குடும்பத்தோடு கூட அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 10 பேர் நம்ம லைசன்ஸ் 10 பேருக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்பொழுது 9 பேர் இருக்கிறார்கள். கர்த்தர் எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை நம்மளுடைய ஊழியத்தின் மூலமாக கொடுப்பாராக. இப்பொழுது ஸ்பெஷல் சாங் பை டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ். டெய்லரிங் தையர் பயிற்சி படிக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு ஸ்பெஷல் சிறப்பு பாடலை பாடுவார்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், வெறும் பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நம்ம மத்தியிலே இந்த நேரம் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிற சில கெஸ்ட் அவர்களுக்கு ஹானர் கொடுக்கிற நேரம். எனவே பெயர்களை வாசிக்கும் போது இந்த கெஸ்ட் அவர்கள் முன்பாக வருவார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஷால் அணிவித்து நாம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பை நாம் தெரிவித்துக் கொள்வோம். முதலாவதாக பாஸ்டர் ரெவரண்ட் பின்னி ஜான் இவர்களை ஹானர்படுத்த நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பிரதீப் அவர்கள் வந்து ஷால் அனுபவித்து அவர்களை கனப்படுத்துவார்கள். அடுத்ததாக பாஸ்டர் பிரகாஷ் அவர்களை கனப்படுத்த நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் சாம்சன் த பைபிள் காலேஜ் டீச்சர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் சால். அடுத்ததாக நமக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுது கூப்பிட்டாலும் நமக்கு ஓடி வந்து உதவி செய்கிற
நம்முடைய பாஸ்டர் அற்புதராஜ் அவர்களை நாம் கனப்படுத்துகிற நேரம். பாஸ்டர் அற்புதராஜுக்கு சால் அணிவிக்க நம்மளுடைய பைபிள் காலேஜ் டீச்சர் பாஸ்டர் செல்வகுமார் வந்து சால் அணிவிப்பார். அடுத்ததாக பாஸ்டர் ஜோஜிமோன். இந்த ஜோஜிமோனுக்கு நம்மத்தில் இருக்கிற ஜோஜிமோன் அவர்கள் வந்து 2 பேரும் ஜோஜிமோன் அவர்கள் சால் அணிவித்தார். நம்மளுடைய சார் அவர்கள் சீக்கிரம் போகிறதுனால் நம்மளுடைய ப்ரோக்ராமை நாம் சுருக்கி கொண்டோம். ஆனால் அதே நேரத்தில் எல்லா காரியத்தையும் நாம் சரியாகவும் செயல்படுத்தி கொண்டோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு 2 நிமிடம் ஃபெலிசிட்டேஷன் பை பாஸ்டர் பின்னி ஜான். அதோடு கூட அவர்கள் நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய ஹோமை ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். அதற்கப்புறம் வோட் ஆஃப் தேங்க்ஸ் பை மேனேஜர் சாரா லக்கா. அதற்கப்புறம் நாம் க்ளோசிங் பிரேயரோடு கூட நாம் இந்த കൂട്ടത്തെ நிறைவு செய்யலாம். ഈ MI ഹോമിൻ്റെ പ്രത്യേക ഇനാഗ്രേഷൻ സർവീസിൽ ആയിരിക്കുന്ന എല്ലാ ഗസ്റ്റുകൾക്കും എല്ലാവർക്കും ക്രിസ്തുവിലുള്ള വന്ദനം. இந்த ஹோமனுடைய துவக்க விழாவில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். കേരളത്തിൽ നിന്ന് തമിഴ്നാടിൻ്റെ വിവിധ സ്ഥലങ്ങളിൽ അനേകർ കടന്നു വന്ന് സ്ഥലങ്ങൾ വാങ്ങി അവിടെ ബിസിനസ്സുകൾ ചെയ്യുകയും കൃഷിസ്ഥലങ്ങൾ ഉണ്ടാക്കി പണമുണ്ടാക്കുന്ന ഒരുപാട് പേരെ എനിക്കറിയാം. கேரளத்திலிருந்து தமிழ்நாட்டிலே வந்து நிலங்களை வாங்கி விவசாயம் செய்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அநேகரை எங்களுக்கு நன்றாய் தெரியும். എന്നാൽ കർത്താവിൻ്റെ ദാസൻ്റെ സ്നേഹിതൻ മനോജ് ഭാസ് കേരളത്തിൽ നിന്ന് തമിഴ്നാട്ടിൽ കടന്നു വന്ന് അങ്ങനെ ഒരു കാര്യമല്ല ചെയ്യുന്നത്. ആർക്കും ചെയ്യാൻ കഴിയാത്ത ക്രിസ്തുവിൻ്റെ സ്നേഹത്തെ വെളിപ്പെടുത്തുന്ന അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ശുശ്രൂഷകൾ ചെയ്യുന്നതിൽ ഞാൻ കർത്താവിൽ അഭിമാനിക്കുന്നു. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி அநேகர் இருக்கும்போது பாஸ்டர் மனோஜ் குடிக்கால் அவர்கள் இந்த பகுதியில் வந்து அப்படி ஒரு பிஸ்னஸ் செய்யாமல் யாரும் செய்யாத, யாராலும் செய்ய முடியாத பெரிய காரியத்தை, கிறிஸ்துவின் அன்பை இங்குள்ளவர்களுக்கு பகிர்ந்து കൊടുப்பதை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. സാധാരണ ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ ആൾക്കാർ ചെയ്യുമ്പോൾ ഇതിൻ്റെ പിൻപിൽ ഒത്തിരി ബിസിനസ് മൈൻഡും സാമ്പത്തികമായ കാര്യങ്ങളുമൊക്കെ ഉണ്ടാകുന്നത് സ്വാഭാവികമാണ്. இப்படிப்பட்ட காரியங்களை அநேகர் செய்யும்போது இதற்கு பின்னால் வியாபார நோக்கத்தோடும் மற்றும் அநேக உதவிகளை எதிர்பார்த்து செய்வது வழக்கமானதுதான். എന്നാൽ വളരെ വർഷങ്ങളായിട്ട് എനിക്ക് അറിയാവുന്ന എൻ്റെ സ്നേഹിതനാകൊണ്ട് அவரை எனக்கு அநேக நீண்ட வருடங்களாக நன்றாக பழக்கம் உண்டு. மட்டுமல்ல, அவர் என்னுடைய நண்பராகவும் இருக்கிறபடியால் തൻ്റെ സീറോ ബാലൻസിലാണ് താനിത് ചെയ്യുന്നത്. அவர் ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய ஜீரோ பேலன்ஸில் தான் இவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். അതുകൊണ്ട് ഇത് ഏറ്റവും അനുഗ്രഹിക്കപ്പെടുക തന്നെ ചെയ്യും. ஆகையினால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே എല്ലാവിധമായ അനുഗ്രഹങ്ങളും കർത്താവ് നൽകട്ടെ എന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவருக்கு கொடுப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். എൻ്റെയും എൻ്റെ കുടുംബത്തിൻ്റെയും ലോഗോസ് ഫാമിലിയുടെയും എല്ലാവിധമായ ആശംസകൾ ഞാൻ ഇത്തന്നെ അറിയിക്കും. என்னுடைய குடும்பத்துடைய லோகோஸ் ஃபேமிலியுடைய எல்லா வாழ்த்துக்களையும் நாங்கள் அவருக்கு தெரிவிக்கிறோம். ഒരു വാക്ക് നമുക്ക് ഒരുമിച്ച് ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കാം. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். കർത്താവിൻ്റെ വലിയ സാന്നിധ്യത്തിനായി സ്തോത്രം പറയാം. ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ഇന്ന് വൈകുന്നേരം ഇവിടേക്ക് കടന്നു വന്നു. കർത്താവ്, ഇതൊരു ചെറിയ തുടക്കമാണ്. ഇതിൻ്റെ പിൻപിൽ കർത്താവിൻ്റെ വലിയ കരമുള്ളതിനായി സ്തോത്രം. വലിയ അത്ഭുതങ്ങൾ കർത്താവ് ഇതിനു വേണ്ടി ചെയ്യാൻ പോകുന്നതിനായി സ്തോത്രം. ഈ ദേശത്തിൽ അനേകർക്ക് ഇതൊരാശ്വാസമായി അനുഗ്രഹമായി മാറുന്നതിനായി സ്തോത്രം. ശരീരത്തിന് ബലഹീനരായും മനസ്സിന് ബലമില്ലാതെയും ഇവിടെ ആയിരിക്കുന്ന സഹോദരങ്ങളുണ്ട്. അവരെല്ലാവരെയും കർത്താവ് സൗഖ്യമാക്കി ഇവിടെ നയിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഓരോരുത്തർ ഇവിടുന്ന് വിടുതൽ പ്രാപിച്ച് പോകുവാനും ആ വിടുതലിലേക്ക് അനേകർ കടന്നു വരുവാനും കർത്താവ് ഇടവരുത്തേണ്ടത് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ഇവിടെ പാരാമെഡിക്കൽ പഠിക്കുന്ന സ്റ്റുഡൻസ് ഉണ്ട്, ടൈലറിങ് പഠിക്കുന്നവരുണ്ട്. അവരെല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കുന്നു. എല്ലാ ടീച്ചേഴ്സിനായി സ്തോത്രം. ഇതിനകത്ത് പ്രതിഫലം, സാമ്പത്തികമായ പ്രതിഫലം കാണാതെ വളരെ സേവനാത്മാവയോടെ പ്രവർത്തിക്കുന്ന ഇതിൻ്റെ എല്ലാ പ്രവർത്തകരെയും ഞങ്ങൾ ഓർത്ത് സ്തോത്രം പറയുകയാണ്. കർത്താവ് അവരെല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കുമാറാകണം. ഇന്നിവിടെ കടന്നു വന്ന ചീഫ് ഗസ്റ്റുകൾക്കായി സ്തോത്രം. അവരെയും കർത്താവ് അനുഗ്രഹിക്കണം. അവരുടെ എല്ലാ ശുശ്രൂഷകളിലും അങ്ങയുടെ കരമുണ്ടാകണമേ. ഞങ്ങൾ ഒരുമിച്ച് കരങ്ങൾ ഉയർത്തി ഈ സ്ഥാപനത്തെ പിതാവിൻ്റെയും പുത്രൻ്റെയും പരിശുദ്ധാത്മാവിൻ്റെയും നാമത്തിൽ അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. എത്രയും പെട്ടെന്ന് മിറക്കിൾ ഹോമിന് ഇവിടെ സ്വന്തമായ സ്ഥലവും സ്വന്തമായ ബിൽഡിങ്ങും സ്വന്തമായ വാഹനങ്ങളും കർത്താവ് കൊടുക്കുന്നതിനായി സ്തോത്രം.
അതിനുള്ള വഴികളും വാതിലുകളും യേശുവിൻ്റെ നാമത്തിൽ ഇവിടെ തുറക്കുന്നതിനായി സ്തോത്രം പറയുന്നു. ഒരത്ഭുതമായി വേഗത്തിൽ ഇത് സംഭവിക്കപ്പെടട്ടെ. കർത്താവിൻ്റെ നാമനിമിത്തം ഞങ്ങൾ ഒരുമിച്ച് അനുഗ്രഹിക്കുന്നു. അനുഗ്രഹമായി തീരുന്നതിനായി സ്തോത്രം യേശു കർത്താവിൻ്റെ നാമത്തിൽ തന്നെ. தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது நன்றியுரை வாட் ஆஃப் தேங்க்ஸ் மேனேஜர் அக்கா வந்து நன்றியுரை சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அங்கே இருந்த பொழுது ஒரு வசனம் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக ஓடி வந்தது. என்னென்னு சொன்னாலும் இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே சீஃப் கெஸ்டாய் வந்திருக்கிறதான சார்மார் அவர்கள் எல்லாரும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எதிர் நிமித்தமாக இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி. ஸோ அந்த வசனத்தை சொல்லி அதன் பின்பதாக என்னுடைய வாட் ஆஃப் தேங்க்ஸ் காரியத்தை நான் ஆசைப்படுகிறேன். சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீயும் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே அதனுடைய பிரதான கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்ததான அந்த வழியில் கூட யாரெல்லாம் போகிறார்களோ, எப்படி இயேசு அவர்களை நேசித்தாரோ அதே விதமான நேசம், அதே விதமான அன்பு அவர்கள் மற்றவரிடத்திலும் காண்பிக்க வேண்டும் என்கிறதான ஒரே ஒரு நோக்க பிரசிடென்ட். அது மாத்திரமல்ல, நம்முடைய மிரக்கல் ஹோமினுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்டாக இருக்கிறதான பாஸ்டர் மனோஜ் குலிக்கால் அவர்களுக்காக இருதயத்தின் ஆழத்தில் இருந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் தாராளமாய் அவருடைய எல்லா விதமான ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி அநேக விதமான வேலைகள், அநேக விதமான அதாவது ப்ரோக்ராம்ஸ் இருந்த பொழுதும் அதை சொந்தமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நல்ல திறந்த மனப்பான்மையோடு கூட இந்த நாளிலே நம்மத்திலே கலந்து கொண்டதான சீஃப் கெஸ்ட் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாரத்தினுடைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கிறதான சார் முத்துக்குமார் அவர்களுக்காக நன்றி. சாரை குறித்து நான் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த காரியங்களிலே நாங்கள் செயல்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய கிரவுண்ட், அது வந்து ஓப்பன் கிரவுண்ட், அங்கே வந்து பங்கெடுத்தவர்கள் எல்லாருக்குமே அது நன்றாக தெரியும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் போய் அந்த பெர்மிஷனை கேட்பதற்காக போன பொழுது அதற்கு முன்னாடி நின்று உதவி செய்ததான பாஸ்டர் டேனியல் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இப்படிப்பட்டதான நம்முடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்களையும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவர்களையும் அவர்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு அறிமுகமானார்கள். ஸோ சாரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் போன பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி நான் இருக்கிறேன், இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு இந்து மனிதனாக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு தோள் கொடுத்து எங்களோடு கூட இருக்கிறதான சார் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதற்கு பின்பதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாட்டக்குளத்திலே பஞ்சாயத்து பிரசிடென்டாக இருக்கிறதான சார் தமிழ்செல்வன் அவர்களுக்காகவும் நன்றி. என்று சொன்னால், அழைப்பிற்கு இணங்கி நாங்கள் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் ஒரு சிறு பிள்ளையை போல எவ்வளவுதான் அவர்களுக்கு ப்ரோக்ராம் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஓடி வருகிறதான சார் அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே அழைப்பிற்கு இணங்கி நமக்கு சீஃப் கெஸ்டாய் வந்திருக்கிறதான ரெவரண்ட் பின்னி ஜான் அவர்களுக்காக இந்த வேளையில் கூட நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கால வேளையிலே நம்ம மத்தியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்ததான பாஸ்டர் ஜோஜிமோன் அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த வேளையில் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், விசேஷமாக பாஸ்டர் அற்புதராஜ் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நிறைய பாஸ்டர்ஸ்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். அந்த சூழ்நிலையிலும் இந்த விழாவை சிறப்பித்து தரும்படி வந்திருக்கிறதான எல்லாருக்காக, விசேஷமாக நம்முடைய ஃபவுண்டர்மாவுக்காக நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். மஞ்சு பாஸ்டர்மா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ப்ரோக்ராம்லாம் இல்லை. என்னென்னு சொன்னால், நம்முடைய தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்பதாக இருப்பதே முதுகெலும்பாக இருக்கிறதான மனைவின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க இருக்க போய் தான் இப்படிப்பட்டதான ப்ரோக்ராம்லாம் ரொம்ப சக்ஸஸாக, ரொம்ப ஆசீர்வாதமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய தாராளமான ஒரு தாயினுடைய மனப்பான்மைக்கும் அந்த தாயினுடைய உள்ளத்திற்கும் ஏற்றதான பிரதிபலனை கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த மிரக்கல் ஹோமில் உள்ளவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு முக்கியத்துவமாக பின் இருந்து செயல்படுகிறதான ஒரு பேக் போன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், பிரதர் சாபு அவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வேளையில் அவரை நினைக்காம இருக்கவே முடியாது. அவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே இல்லை. உண்மையாகவே அவர் பண்ணுகிறதான ஒவ்வொரு காரியங்களையும் இந்த பைபிள் காலேஜில் இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது பக்கத்தில் போகிறதுக்கு எல்லாருமே அருவருப்பை சகித்து கொள்வாள். ஆனால் அவர் அதற்கும் மேலாக பக்கத்தில் போய் அவர் சேவ் பண்ணி விடுறது, அவரை ட்ரெஸ் பண்ணி விடுறது, அவங்க மோஷன் போகிற நேரம் பின்னாடியே ஓடுவார். இன்றைக்கி அவர் இங்கே இல்லை, நாங்கள் இருக்கும் பொழுது நான் அவரைத்தான் ரொம்ப நினைவு கூறுகிறேன். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்க அப்படின்னா யூரின் பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அருவருக்கவே மாட்டார். நல்ல ஒரு மனுஷன். அவர் இந்த வேலையில் இங்கே இருந்திருக்கணும். சில காரணத்தின் நிமித்தமாக அவர் கொஞ்சம் அவருடைய வீட்டிற்கு போயிருக்கிறார். அவருக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதன் பின்பதாக இருந்து செயல்படுகிறதா நம்முடைய ஜோஜிமான் பாஸ் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா?
பாஸ்டர் ஜோஜிமான் அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். சிறு பிள்ளையை போல இவரும் அவர் புறகே ஓடுவார். அவர் ஆப்சென்ட்னா இவர் ப்ரெசென்ட் ஆவார், இவர் ப்ரெசென்ட்னா அவர் ஆப்சென்ட் ஆவார். ஸோ அவருடைய நல்ல கோஆப்ரேஷனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நான் விசேஷமாக எஸ்பெஷலி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நன்றி செலுத்தியே ஆகணும். ஏன்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து திடீர்னு அவங்கள கொண்டு வந்து பிடிச்சி வச்சிருந்த நாளில் ஓடி ஓடி போயிடுவாங்க. இவங்க சின்ன பிள்ளைங்களை போல நடுராத்திரி ஆனாலும் சரி, ராத்திரி ஆனாலும் சரி, ஒருத்தன் காட்டு பக்கமாக ஓடுறான், ஒருத்தன் என்ன செய்யறான் ரோட்டு பக்கமாக ஓடுறான். அவங்க பின்னாடியிலே போய் எங்கே இருந்தாலும் பிடிச்சு கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து ஹோமில் உட்கார வச்சிடறாங்க. ஸோ என்னுடைய பிள்ளைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ரெவரண்ட், நம்முடைய தியாலஜிக்கல் செமினாருடைய பிரின்சிபலாக இருக்கிறதான சிம்சன் சாருக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். என்னச்சுன்னா இதனுடைய ஃபுல் எஃபர்ட்டு அவர் தான் எடுத்திருக்கிறார். எங்கே போனாலும் சரி, பாஸ்டர் மனோஜ் அவர்கள் ஃபோன் பண்ணும் பொழுது நீங்கள் இங்கே போய் இன்ஸ்பெக்டரை சந்திக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்கணும், இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டாக்டரை போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான மருந்து, இந்த எல்லா காரியங்களுக்கும் அவர் சிறு பிள்ளையை போல, ஈவன் அவருக்கு பைபிள் காலேஜில் அவர் பிரின்சிபலாக இருந்தாலும் அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடி இம்பட்டுமே நல்ல சக்ஸஸ் ஆக இந்த விழாவை சிறப்பித்து தந்தால் நான் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி. ஒருவேளை வயதில் அவர் சிறியவராக இருந்தாலும் பக்குவமாக எல்லா காரியங்களும் செய்து வருகிறார். கர்த்தர் அவரை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. அதன் பின்பதாக இங்கே இருக்கிறதான எம்ஜிஎம் பாசஸ் எல்லாருக்குமாக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். என்னுடைய எல்லா விதமான கோஆப்ரேஷனுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதன் பின்பதாக விசேஷமாக நம்முடைய பாராமெடிக்கலினுடைய டீச்சர்ஸை தயவுசெய்து கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். அவங்களுடைய கோஆப்ரேஷனுக்காக நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் சுமி அவர்களுக்காக, விஜய் அவர்களுக்காக, அதே போல் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஏன் இவங்களை நான் பேராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்க காலையில் வந்தோடனே ஃபஸ்ட்டு டியூட்டி அவங்களுக்கு என்ன தான், நேராக ஹோமுக்கு போவாங்க, அவங்களெல்லாம் பார்ப்பாங்க. நான் விசேஷமாக சுமி மேம் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். ஏன் சொல்லி சொன்னால் அதை சொல்லும் போது என்னுடைய கண்கள் தான் கலங்குகிறது. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. அந்த புண்ணு அழுகினதான ஒரு ஐயா அங்கே உட்காந்துருக்கிறாரு. இன்னைக்கு அவர் நல்ல க்யூராகி உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரத்தமும் சீலும் வந்த பொழுது அதை பிதுக்கி எடுத்து ஒரு டாக்டர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அந்த அளவுக்கு செய்வாங்களான்னு சொல்லி தெரியல. அது அப்படியே அந்த ரத்தமும் சீலும் பிதுக்கி எடுத்து அது எவ்வளோ துர்நாற்றம். எத்தனையோ வருஷமாக அவர் அந்த பஸ் ஸ்டாண்டில் கடந்தவர், நம்ம ஸ்ரீலிபுத்தூரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்ததான ஒன்று. அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் அந்த ரொம்ப நாள் இருந்தார். அப்புறமா நம்முடைய சர்ச்சுக்கு முன்னாடி அவர் ரொம்ப நாள் இருந்ததை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப துர்நாற்றம் எடுத்து இருந்தவர். அவருடைய கால்களில் ஒவ்வொரு நாளும் அவங்க காலையில் வந்தோன்னே அந்த ஹோமுக்குள்ளே போய் அதெல்லாம் அந்த சலம் ரத்தம் எல்லாத்தையும் பிதுக்கி எடுத்து தேவையான மருந்தெல்லாம் போட்டு இன்றைக்கி நல்ல ஒரு மனுஷன் அவங்களை அங்கே உட்கார வச்சுருக்கிறாங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் கோஸ்ட்டு அவங்களுடைய சுமி மேம் அவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்களே பார்க்கலாம். கர்த்தர் அவர்களுடைய தாராளமான அந்த மனப்பான்மைக்கே கர்த்தர் அவர்களை தாராளமாக ஆசீர்வதிக்கட்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாராமெடிக்கல் அவங்க இப்போ ட்ரைனிங்கில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பிள்ளைங்க அவங்களுக்கு போய் ப்ரெஷர் பார்க்குறது, சுகர் பார்க்குறது, செக் பண்ணுறது, அவங்கள ஒரு தகப்பனை போல, ஒரு அண்ணனை போல நீங்கள் பண்ணுற எல்லா விதமான அந்த எல்லா ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களுக்கு தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாளிலே நம்ம மத்தியில் நல்ல அழகான பாடல்களை பாடி அதன் பின்பதாக நல்ல ட்ரைனிங் கொடுத்ததான் நம்முடைய சிஸ்டர் ஷீபா அவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே ஹிந்துஸ் தான். கிறிஸ்டின்ஸை சொல்கிறதுல ஒரே ஒரு மோனிகா மட்டும்தான், பாக்கி எல்லாருமே ஹிந்துஸ் தான். அந்த ஹிந்துஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நல்ல முறையிலே அவர்களை கற்றுக் கொடுத்து குறுகிய நாட்களுக்குள்ளாக, ரொம்ப நல்லா இல்லை, குறுகிய நாட்களுக்குள்ளாக நல்ல இந்த பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான சிஸ்டர் அவர்களுக்கு நன்றி. விசேஷமாக நம்முடைய அபிதா, அதே போல் நல்ல டீலாம் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நல்ல சாப்பாடு இன்னைக்கு மதியெல்லாம் சாப்பிட்டோம், அதுக்கு பின்னாடியிலே ஒத்துழைத்ததான நம்முடைய செல்விய கட்டியும் அவர்களுக்காக நன்றி. கர்த்தருடைய எல்லா விதமான ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்பெஷலி இந்த நாளிலே நம்முடைய விழாவை சிறப்பித்து தந்ததான டிரான்ஸ்லேட்டர் எல்லா விதத்திலும் வந்து ஒத்துழைக்கிறதான பாஸ்டர் பிரகாஷ் அவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்காக, நம்முடைய பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அவர்களுக்கு அநேக விதமான, எல்லாருமே சர்ச்சஸ் உடையவங்க தான், ஆனாலும் அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்ட நாளில் வந்திருக்கிறதான் அவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே கேரளாவில் இருந்து அழைப்பிற்கு வந்த எல்லா கெஸ்ட், எல்லாருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நம்முடைய பிரதர் வினோய் அவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். குடும்பமாக வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய எல்லா விதமான செய்கிற எல்லா உதவிகளுக்கும் கர்த்தர் ஏற்றதான பிரதிபலனை கர்த்தர் தருவாராக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நாளிலே நம்முடைய பைபிள் காலேஜுக்கு நல்ல ஒரு கிரைண்டர் இந்த நாளில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பாஸ்டர் பின்னி ஜான் அவர்களுக்காக, லோகஸ் மினிஸ்ட்ரிக்காக நல்ல ஒரு கை கொடுத்துருங்களேன். வினோயின்னு சொல்றதுக்கு பதிலாக நான் பாஸ்டர் பின்னின்னு அவர்கள் சொல்லிட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறு நேர்ந்துவிட்டு. ரொம்ப நன்றி சார்.
ஓகே, அவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாஸ்டர் மனோஜ் அவர்களுடைய சபையிலிருந்து அநேக விசுவாசிகள் வந்திருக்கிறீர்கள், நல்ல ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்திருக்கிறீங்க. அதில் ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் அதற்கேற்றதான பிரதிபலனை கர்த்தர்களுக்கு தருவாராக. இங்கே இருக்கிறதான வேற யாருக்காயிலும் நான் தேங்க்ஸ் சொல்வதற்கு நான் ஒருவேளை மறந்திருப்பேன் என்று சொன்னால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே நம்முடைய பைபிள் காலேஜினுடைய அட்மினிஸ்ட்ராக இருக்கிறதான பாஸ்டர் பிரதீப் அவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். உபவாசத்தின் மத்தியிலும் இந்த நாளிலே கடந்து வந்து நம்மளோடு கூட அவர் காண்பித்ததான எல்லா ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி. வேறு யாராகளுடைய பெயரை விட்டு இருப்பேன் என்று சொன்னால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அதற்கு முன்பாக மறுபடியும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய மகத்துவத்தை நான் சொல்லி செபிக்கிறேன். 1906 இங்கே நிறைய செவிலியர்கள் இருக்கிறீர்கள். இந்த முதல் சேவையை எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் ஐடா சோபியா ஸ்காட்டர் என்கிற ஒரு பெண்மணி அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலே வேலூரிலே திருவண்ணாமலை மையமாக வைத்து தொடங்கினார்கள். மறுபடியும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவர் மேலே கொண்ட நேசத்தினாலே இந்த மெராக்கல் தியாலஜியோட ஃபவுண்டர் மனோஜ் குளிக்கால் ஐயா அவர்கள் இந்த நாட்களில் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு சேவையை தொடங்கி இருக்கிறார்கள். மருத்துவ சேவை, மகத்தான சேவை. ஆகவே ஆண்டவர் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய திருச்சபையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 1906 ஒரு ஐடாஸ்கோப் ஆண்டவரே சேவியா ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்க. அந்த சோவியாவை போல வேண்டுமா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த மருத்துவ சேவையை மகத்தான சேவையாய் இதை ஒரு சாதனையாய் மாறும்படியாக இந்த மனோஜ் குளிக்கால் ஐயாவுக்குள்ளே இப்படிப்பட்ட விசனை ஆண்டவரே தரிசனத்தை கொடுத்து ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதுக்கு சொன்னதை ஆண்டவருடைய மகனாகிய சாலமோனுக்கு நிறைவேற்றிட வந்தமாய் இந்த நாட்களிலே நீர் சொல்லுகிற கர்த்தர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இந்த சேவையை இந்த பட்டணத்துக்கு செய்யும்படியாய் ஆண்டவரே மனோஜ் குளிக்கால் ஐயாவை கர்த்தர் எழுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தையும் அவருடைய திருச்சபையும் இதற்கு பின்னாக இருக்கிற எல்லோரையும் கர்த்தர் அவர் விதமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறையா. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கிற ஆண்டவரே காவல்துறை அதிகாரி ஐயாவுக்காக, ஆண்டவரே பிரசிடண்ட் அவர்களுக்காக, ஆண்டவரே வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த விழாவை நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் இதிலேயும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அன்றைக்கு ஐடா அவர்கள் ஆரம்பித்தது அற்பமாயிருந்தாலும் இன்றைக்கு உலக நாடுகளை திரும்பி பார்க்கும்படியாய் ஒரு சிஎம்எஸ் ஹாஸ்பிட்டலை நாங்கள் வெள்ளூரிலே பார்க்கிற வண்ணமாய் இந்த இடம் வளர்ந்து ஓங்கி நிற்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் பாதுகாப்பு சுகமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களுடைய வருக வரையந்தும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.